So next scenario வந்து பார்த்தீங்கன்னா 3 routers வந்து நான் யூஸ் பண்ணுறேன் R1, R2, R3. ஸோ R1 and R2 வந்து கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10/0/24. R1 ரவுட்டுக்கு 1ங்கிற ஐபி அசைன் பண்ணிக்கிறேன், R2 ரவுட்டுக்கு 2 ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லூபேக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா R1ல 10.10.10.0/24 நெட்வொர்க். அதே மாதிரி R2 to R3 வந்து 172.16.20.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். R2 ரவுட்டில் 1 ஐபி அசைன் பண்ணுறேன், R3 ரவுட்டில் வந்து 2 ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா FA0/1. ஸோ இப்போ இந்த 3 ரவுட்டருமே வந்து நான் AS100ல் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இப்போ R1 ரவுட்டர் வந்து 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் R3 ரவுட்டர் வந்து இந்த லேன் நெட்வொர்க் வந்து ரிசீவ் பண்ண முடியல. ஸோ இது என்னங்கிறத வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ரவுட்டர்லையுமே போயிட்டு உங்களுக்கு வந்து BGP கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு BGP கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் படி R1 ரவுட்டரில் வந்து நான் வந்து 172.16.10.2 ரிமோட் AS நம்பர் வந்து 100. ஸோ இந்த ஐபிக்கு வந்து நான் பேரிங் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், பேரிங் அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேன் நெட்வொர்க் வந்து 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ மாஸ்க் எல்லாமே கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் R2 ரவுட்டில் நான் போய் செக் பண்ணுறேன். ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஸோ R2 ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் R1 ரவுட்டரோட ஐபி, இந்த பேரிங் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் R3 ரவுட்டரோட ஐபி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R3 ரவுட்டரில் போய் செக் பண்ணலாம். ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டரோட பேரிங் ஐபி. ஸோ நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் R1 ரவுட்டில் வந்து அந்த BGP ரவுட்டிங் டேபிளில் ஃபஸ்ட் அந்த என்ட்ரி தான் செக் பண்ணிக்கிறேன். ஷோ ஐபி BGP நான் கொடுக்குறேன். ஸோ அதோட லேன் நெட்வொர்க் வந்து BGPயில் வந்து அட்வர்டைஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஷோ ஐபி BGPன்னு கொடுத்தா எனக்கு இந்த நெட்வொர்க் வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து R2 ரவுட்டில் போய் செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரவுட் BGP. ஓகே, ஷோ ஐபி ரவுட் BGP. ஷோ ஐபி ரவுட் BGP நான் கொடுத்தேன்னா நான் வந்து R1 ரவுட்டர் அட்வர்டைஸ் பண்ணுறேன் 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து R3 ரவுட்டரில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி ரவுட் BGP. ஸோ R3 ரவுட்டரில் வந்து அந்த லேன் நெட்வொர்க் வந்து நான் ரிசீவ் பண்ண முடியல. ஸோ R1 வந்து அதோட லேன் நெட்வொர்க் வந்து BGPயில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது BGP ரவுட்டிங் டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து R2 ரவுட்டரில் வந்து BGP மூலமாக அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் R2 வந்து R3க்கு வந்து அந்த நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணலை. ஸோ ஏன்னா R3 ரவுட்டரில் வந்து நம்ம செக் பண்ணோம்னா எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸுமே வந்து நம்ம R2லேருந்து லேர்ன் பண்ணல. ஸோ இது என்ன இஷ்யூவாக இருக்கும்? ஸோ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன இஷ்யூங்கிறத வந்து நீங்கள் பிலோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா IBGP ஸ்பிளிட்டரிசான் இஷ்யூ. ஏன்னா 3 ரவுட்டருமே சேம் AS நம்பரை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். ஸோ R2 ரவுட்டர் வந்து IBGP ஸ்பிளிட்டரிசான் இஷ்யூனால அந்த லேன் நெட்வொர்க்கை வந்து R3 ரவுட்டருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா IBGP ஸ்பிளிட்டரிசான் இஷ்யூ வந்து ஓவர் கம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மெஷ் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ வந்து R1 வந்து R2ஓட BGP பேரிங் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், R2 வந்து R1 அண்ட் R3ஓட கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், R3 வந்து R2ஓட மட்டும்தான் பேரிங் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த R1ம் R3யும் வந்து நம்ம BGP பேரிங் கான்ஃபிகர் பண்ணி ஃபுல் மெஷ் பண்ணோம்னா R3 ரவுட்டர் வந்து அந்த லேன் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கும். இது வந்து ஒரு சொல்யூஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா BGP ரவுட் ரிஃப்ளெக்டர் எல்லாம் வந்து BGP கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியும் வந்து இந்த IBGP ஸ்பிளிட்டரிசான் இஷ்யூ வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் மெஷ்ஷாக கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ R1 அண்ட் R3 ரவுட்டரை வந்து நான் பேரிங் பண்ண போகிறேன். ஸோ இது பேரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஏன்னா அந்த நம்ம என்ன ஐபியை வந்து நம்ம பேரிங் பண்ணுறோமோ அந்த ஐபி வந்து நம்ம ரீச்சபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபி ரவுட். ஓகே, ஸோ இப்போ ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.20. ஸோ 172.16.20.2 சப்நம்பர்ஸ் 255 255 258 255. நெக்ஸ்ட் ஓப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.2.
நெக்ஸ்ட் வந்து R3 ரவுட்டர் நான் எக்ஸாக்ட் ஐபியை வந்து நான் அப்படியே வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் /24 நெட்வொர்க் இல்லாமல். ஏன்னா எனக்கு வந்து எந்த ஐபி வந்து எனக்கு ரீச்சபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஐபி வந்து எனக்கு ரீச்சபிளாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து R1 ரவுட்டரில் போயிட்டு ஸ்டாட்டிக் ரவுட் வந்து 20.2 எக்ஸாக்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்து நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து இதை கொடுத்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ R3 ரவுட்டரில் போயிட்டு இந்த ஐபியை வந்து எக்ஸாக்ட் ஐபியை கொடுத்து சப்நெட் மாஸ்க் கொடுத்து நெக்ஸ்ட் ஹாப் வந்து இதை கொடுக்கணும். ஓகே, இப்போ R3 ரவுட்டரில் போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ குளோபல் மோட் போய்க்குங்க, ஐபி ரவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.1 சப்நெட் மாஸ்க் எக்ஸாக்ட் சப்நெட் மாஸ்க் வந்து /32 255.255.255. நெக்ஸ்ட் ஹாப் ஐபி வந்து 172.16.20.1. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டுலேயுமே வந்து அந்த ஸ்டாட்டிக் ஐபி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பிஜிபி பேரிங் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் BGP-100. ஸோ நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.20.2. ரிமோட் -AS வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. என்டர் எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா R3 ரவுட்டர். ஸோ R3 ரவுட்டரில் ரவுட்டர் BGP. ஸோ 172.16.10.1 ரிமோட் -AS வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் BGP-100 நெய்பர் 172.16.10.1 ரிமோட் -AS வந்து 100 எக்ஸிட். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு பிஜிபி பேரிங் வந்து அப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷோ ஐபி பிஜிபி கொடுக்குறேன். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி பிஜிபி எனக்கு வந்து அந்த லேன் நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள் லேன் நெட்வொர்க் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பிங் பண்ணுறேன் 10.10.10.1. ஸோ எனக்கு வந்து பிங் ஆகுது. ஸோ அதே மாதிரி R1 ரவுட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பிஜிபி பேரிங் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுட்டருமே சேம் ஏஎஸ் நம்பரில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து IBGP ஸ்பிளிட்டர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ அதனால் வந்து R2 ரவுட்டர் அட்வர்டைஸ் பண்ணுற நெட்வொர்க் வந்து R2 ரிசீவ் பண்ணிக்குது. ஆனால் வந்து இந்த ஸ்பிளிட்டர் இஸ் அன் இஷ்யூனால R2 வந்து R3க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்து நான் ஃபுல் மெஷ் கான்ஃபிகர் பண்ண உடனே எனக்கு வந்து இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு.